உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மக்களை அனைத்து வகைகளிலும் வாட்டி வதைப்பதற்கென்றே ஒரு ஆட்சி கடந்த 3 ஆண்டுகளாக மக்கள் விரோத ஆட்சியாக நடந்து வருவதாக விமர்சித்துள்ளார். வரிகள், கட்டண உயர்வுகளை மக்கள் மீது சுமத்தி சர்வாதிகார ஆட்சி நடத்தி வரும் திமுக ஆட்சியாளர்களால் தமிழக மக்கள் வேதனையில் துடிப்பதாகவும், ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்தி வருவது எவராலும் ஏற்க முடியாது என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 3வது முறையாக மின்கட்டண உயர்வு என்ற ஒரு பேரிடியை தமிழக மக்களின் தலையில் இறக்கியிருப்பதாக இபிஎஸ் கண்டித்துள்ளார். திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலைகளில் திணிப்பது அநியாயம் என சாடியுள்ள இபிஎஸ், மக்களின் கோபம் எரிமலையாக வெடிக்கும் முன்பு மின்கட்டண உயர்வை அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததும் மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாகவும், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஷாக்கடிக்கும் மின்கட்டணம் என்றெல்லாம் பேசிய முதலமைச்சர் தற்போது பொதுமக்களுக்கு தொடர்ந்து ஷாக் கொடுப்பதாக விமர்சித்துள்ளார். திமுகவின் நிர்வாக தோல்விக்காக பொதுமக்கள் மீது கட்டண உயர்வை சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, தமிழ்நாடு முழுவதும் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற்று சூரிய ஒளி மின்சார உற்பத்தி உள்ளிட்ட மின் உற்பத்தியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் வென்ற பிறகு தந்திரமாக மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ள திமுக அரசின் முடிவு வாக்களித்த மக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகம் என சாடியுள்ளார். மேலும் தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு ஒவ்வொரு மாதமும் மின்கட்டணம் செலுத்தும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார்.